Hi friends, welcome to Annam's Health Recipes. இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ் பேச்சுலருக்காக இந்த ரெசிபி போடுறேன். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 10 வெங்காயம் அளவு உரிச்சிட்டு சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் நீளமாக. இல்லை பெரிய வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் நறுக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு போதும். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிய விடணும். அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கினதும் இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா முட்டைக்கோஸ், அதை நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விடணும். இதுக்கு தேவையான உப்பையும் நல்லா தூவி விடணும். அப்படியே போட்டிங்கன்னா ஒரே இடத்துல நின்றுக்கும். கையால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்புறம் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடியால் மூடி நல்லா வேக விடணும். நல்லா வெந்த பிறகு தேங்காய் பூ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.